ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் நாளைக்கு எழுத போகிறீங்க. ஸோ நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. ஃபஸ்ட் எக்ஸாமு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். அந்த லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸும் வந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு PDF கொடுத்தேன் இல்லையா, அந்த வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதில் இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிச்சிங்கனாலே 8 மார்க் படிச்சிங்கனாலே எல்லாமே எழுதிடலாம். நீங்கள் சென்டமே போட்டுடலாம். அந்த 1 மார்க் மட்டும் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். புக் பேக்கில் வந்து எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வந்துடும். ஒரு 2 ட்விஸ்ட்டு பண்ணுவாங்க, கண்டிப்பாக ட்விஸ்ட்டு பண்ணுவான். அப்போது லாஸ்ட்டு 4 கொஸ்டின் மட்டும் பாடலில் கேட்குறான். கரெக்டாக 1 2 3 4 கொஸ்டின் 15 கேள்வியில் 8 கேள்வி புக் பேக்கு. எப்படி 9 கேள்வி 8 கேள்வி புக் பேக் வந்துடும். அப்போ புக் பேக் நல்லா படிச்சுக்க. அண்ட் ப்ளஸ் லாஸ்ட்டு 4 கேள்வி வந்து எல்லா பாடலுக்கான ஆசிரியர் பேர், நூல் பேர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோனைன்னு என்ன, எதுகைன்னு என்ன, அடிமோனைன்னு என்ன, ஸோ இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இலக்கண குறிப்பு என்ன, இதுதான் வந்து அதிகமாக கேட்குறாங்க. பட் விசும்பு இசை ஊழி பாடலில் இச்சொற்கள் உணர்த்தும் பொருள்கள் முறையே அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறேன். இந்த மாதிரிலாம் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் இதுக்கு ஒரு PDF நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அந்த கவினுரை அதெல்லாம் வந்து ஷார்ட்டாக எழுதுறதுக்கு நான் ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். கடிதம் இதெல்லாம் வந்து ஈஸியாக எழுதுறதுக்கு அது கூட அந்த PDF நான் போட்டுறேன், சரிங்களா? ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இது எழுதிடலாம், பிரச்சனை கிடையாது. அண்ட் விடைக்கேற்ற வினா இது எழுதுங்க 2 மார்க்கில். அண்ட் லாஸ்ட்டில் அந்த கம்பல்சரி எழுதுங்க. திருக்குறளும் விடைக்கேற்ற வினாவும் எழுதுங்க. அப்போது எனி 4 தான் எழுதணும். ஸோ அப்போ 6 கொடுக்குறான். அப்போ நீங்கள் இன்னொரு 2 நீங்கள் வந்து கண்டிப்பாக புக் பேக் வந்துடும். ஃபஸ்ட் இயரில் வந்துருச்சு பாருங்கள். நம்ம கொஸ்டின் பாசவர் வாசவர் சொல்லியிருந்தோம், வந்துருச்சு. ஸோ இது வந்து ஜூன் கொஸ்டின் பேப்பர். இதே கொஸ்டின் கூட கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வறுமையில் காரணமாக உதவி கேட்டு வருபவன், ஸோ இதுவும் ஈஸி தான். ஸோ வருங்காலத்தில் தேவையான இதுவும் ஈஸி தான். ஸோ நீங்கள் என்ன படித்தாலும் நம்ம கொஸ்டின் படித்தாலும் 4மே எழுதிடல. இது அடுத்தது இதுதான் பிரச்சனையே. இது வந்து ஊமையை பயன்படுத்தி சொற்றொடர் பகுபத உறுப்புகளும் கண்டிப்பாக ஒன்று வரும். கலைச்சொற்கள் வந்துடும். அப்புறம் இவ்வடிக்குரிய அசைகளும் வாய்ப்பாடுகளையும் எழுதுக, அதையும் கேட்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையாக மாற்றுக, இதுவும் கேட்கலாம்ப்பா, புதுசாக வருது. குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதுக, திருக்குறள் கொஸ்டின். அப்புறம் புறத்தினை எதிர்த்தினை அட்டவணைப்படுத்துக, இது புக் பேக். இலக்கணம் கொஸ்டின்ஸ் வந்து 1 2 வந்துடுதுப்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீதியெல்லாம் நம்ம கொஸ்டின்ஸ் தான். அந்த 2 மார்க்கில் நீங்கள் அதிகமாக பார்த்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா மரபு தொடர் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக வரும். பிழை நீக்கி எழுதுக பார்த்துக்கோங்க, வள்ளினமை நீக்கியும் எழுதும் பார்த்துக்கோங்க. அண்டு சொற்களை இது ஊமையை பயன்படுத்தி சொற்றொடர் அது பார்த்துக்கோங்க. பகுபத உறுப்புகளும் பார்த்துக்கோங்க. கலைச்சொற்கள் பார்த்துக்கோங்க. எதிர்மறை புதுசாக இருக்குது பார்த்துக்கோங்க. ஊர் மருவு பேர், இப்போ தஞ்சாவூர்னா தஞ்சை அப்படின்னு எழுதுறோம்ல, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு இது 5மே எழுதிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு உரைப்பத்தியை கொடுத்து எழுதுறது நீங்கள் எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். இதை அட்டன் பண்ணுங்கள். அடுத்தது ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணணும். ஸோ நம்ம படித்த சிறுவினாவே வந்துடும், புளியங்கன்றே வந்துடும். இந்த ஃபஸ்ட்டு 7 செகண்ட் ஃபஸ்ட்டு 4 ஏழுலேருந்தே ஒன்று வந்துடும் பார்த்துக்கோங்களேன். அடுத்து வந்து மன்னன் இடைக்காட்டனார் வந்துருச்சு. முதல் மலை விழுந்தும், இதுவும் ஈஸி தான். ஸோ பாடல் வந்து ஃபஸ்ட்டு 5 இல்லை. ஸோ அப்போ பாடல் நீங்கள் கம்பல்சரி எழுதணும்ல. ஃபஸ்ட்டு 5 இல்லை, பெருமாள் திருமொழி மட்டும் நெக்லிஜிலேட் பண்ணிவிட்டு, அதாவது தூக்கிட்டு மீதி 4 ஃபஸ்ட்டு 4 படிச்சுருங்க. ஃபஸ்ட்டு 4னா ஃபஸ்ட்டு 5 இல்லை, பெருமாள் திருமொழி மட்டும் தூக்கிட்டு மீதி 4 படிச்சிருங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். ஸோ படிச்சிங்கன்னா ஒரு பாடல் எழுதிடலாம். அடுத்தது 2 × 3 6. நீங்கள் எப்படியும் வந்து அழகிடு வாய்ப்பாடு எழுதிரு. அப்புறம் ஒரு கொஸ்டின் எப்படி இலக்கண கொஸ்டின் வந்து புக் பேக்கே கேட்டுருவான். தோட்டத்தில் மல்லிகை பூ மாதிரி ஏதோ ஒரு கொஸ்டின், கண்ணான கண்ணிருக்கே அந்த மாதிரி, ஏதோ வெறித்தொடர் விழித்தொடர் அந்த மாதிரி ஈஸியாக மொக்கையாக கேட்க போகிறான். ஆனால் அணி மட்டும் ட்ரை பண்ணால் அணி படிக்கிற மாதிரி இருந்தால் தற்கு பெற்றணி, தீவகணி, நிரல் நெறி அணி, இந்த 3 அணி தான் இந்த வருஷம் வர்றக்கு வாய்ப்பு இருக்குது, படிச்சுக்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே கொஸ்டின் வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கும் சிலப்பதிகாரம் மறுவுருப்பாக்கம். இந்த 5 மார்க் என்ன வர சான்ஸ் இருக்குன்னு சொல்கிற மாதிரி, முல்லைப்பாட்டு கார்காலம், சிலப்பதிகாரம் மறுவுருப்பாக்கம், கருணையின் தாய் வந்தான் வரலாம். ஆனால் வந்து வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கும் அப்படின்னு படிங்க. மன்னன் இடைக்காட்டனார் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனோன்மணியம் சுந்தரனார் ஃபஸ்ட் இயல். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு தெரியும் பள்ளித்திடலில், அதுக்கப்புறம் பொங்கல் மலர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உணவு விடுதி, ஸோ உணவு கெட்டு போச்சு. ஸோ ஒரு 3 கடிதம் நான் சொல்லியிருந்தேன், அதுவே பாருங்கள், பள்ளித்திடலில் சேர்த்தி பாருங்கள். அடுத்தது வந்து மின்விளக்கு வசதி பழுதானது, அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த காட்சியை கண்டு கவினரை நான் ஓனாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதுவே நீங்கள் வந்து நல்லா படிக்க முடியாது படிங்க. நல்லா படிக்கிற பசங்க 10 இயலுக்குமே கவிதை உங்களுக்கு தெரியும்னா படித்து எழுதுங்க. நல்லா படிக்க முடியாத 10க்குமே ஜென்ரலாக ஒரு கவிதை இருக்குல்ல, எது வந்தாலும் எழுதிருக்கு, அது நான் கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில். அடுத்தது படிவம் வந்து பார்த்திங்கன்னா நூலக உறுப்பினர் படிவம் கேட்டிருக்காங்க, இங்கேயே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? எதுக்கு அந்த படிவம்னு. ஸோ 4 படிவம் கேட்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல் ஏதோ ஒரு படிவம் நிரப்பிட்டு கொஸ்டின் நம்பர் போட்டுவிட்டு நிரப்பிட்டு நீ வந்து மீதி எல்லா படிவத்தையும் அடிச்சு விட்ரு. அடுத்தது என்னையை கேட்டிங்கன்னா இந்த மொழிபெயர்ப்பு எழுதுறதுக்கு பதிலாக இன்சொல் தீய சொல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாணவன் வீட்டிலையும் பள்ளியிலையும் எப்படி இருக்க வேண்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் செய்ய வேண்டிய அறம்,
இந்த மாதிரி ஒரு 3 கொஸ்டின் இருக்கத்தாக்கான்னு சொல்லிட்டு இருக்குது. இதுக்குமே அடுத்த வீடியோவில் நான் PDF தர்றேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் எழுதுனீங்கன்னா 5 மார்க் கிடச்சிடும். மொழிபெயர்ப்பு நான் படிக்க முடிஞ்சவங்க படிச்சிருங்க. அண்ட் அடுத்து நம்ம கொஸ்டின் 8 மார்க்கு. இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் இங்கே கொஸ்டின் பேப்பர் கரெக்டாக படித்து பாருங்கள். செவி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்று வினா இது. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் இருந்தால் நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாது. தமிழின் சொல்வளம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விருந்தோம்பல் படிச்சுக்கோங்க. ஜெயகாந்தன் நினைவு சிறப்புதல் நோட்டீஸ் ரைட்டிங் படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. உரைநடை செய்யுள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆற்றுப்படுதல் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேட்பான் அப்படின்னா நான் ஒரு 4-5 சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து அன்னம்மையா, அதுக்கப்புறம் மேரி கதை, மேரிஜன் கதை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புயலில் ஒரு தோணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அழகிரிசாமி வராது, அழகிரிசாமி வந்துருச்சு. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் எழுதிடலாம். ஸ்டீஃபன் ஹாக்கிங் கதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 8 மார்க்கில் வந்து கட்டுரையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது வரும்னா ஓன் கொஸ்டின் ஒன்று வந்துடும். ஸோ சிறு சேமிப்பு வரலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ளஸ் கல்பனா சாவ்லா திரும்ப ரிப்பீட்டாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்பனா சாவ்லா வரும். அதுக்கப்புறம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் அது அந்த கொஸ்டின், அதாவது இப்போ அந்த 6வது இயலில் புதுசாக இப்போ வந்திருக்குல்ல அது. அப்புறம் குமரிக்கடல் சான்றோர் வளர்த்த தமிழ்னு சொல்லுவாங்களே. இந்த 3 கட்டுரை பார்த்திங்கன்னா ஒன்று எழுதிடலாம். அண்ட் மெயினாக இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கலைஞரோடது கேட்கலாம். போராட்ட கலைஞர்னு சொல்லிட்டு 6வது இயலில் இருக்குல்ல, அது கேட்கலாம். புதுசாக வந்தனால கேட்கலாம். ஆனால் தமிழின் சொல்வனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் படிச்சுக்கோங்க. ஸோ நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சு இந்த 8 மார்க் எழுதிருங்க. ஸோ 8 மார்க்கை பொறுத்த வரைக்கும் குறிப்பிச்சட்டம் போட்டு நல்லா நீட்டாக எழுதுங்க, சரிங்களா? ஒரு 2-2.5 பக்கம் 3 பக்கம் வர மாதிரி எழுதுங்க. ஈஸியாகவே வந்துடும் ரூல்டு பேஜ்னால். ஸோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை கேட்டால் 1 மார்க் எழுதணுன்னே 8 மார்க் போயிருங்க தான் சொல்லுவேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருதுன்னு நினச்சிங்கன்னா 1 மார்க் எழுதிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராத அந்த பாடல்கள், குருவினாக்கள், இந்த 5 to 10 எதெல்லாம் தப்பு வராதோ ஃபஸ்ட்டு 3 பேஜ் அந்த தப்பு வராது மட்டும் எழுதிட்டு அதுக்கப்புறம் உன் கைவரிசையை காட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் உன் இம்ப்ரெஷன் பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் அவங்க நல்ல மார்க்கும் போடுவாங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள்.